அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 17 பொது தமிழ் ஜென்ரல் தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் நம்பர் 17 கொஷின்ஸ் மற்றும் ஆன்சர் கீயை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது டெஸ்ட் நம்பர் 17 வந்து நமக்கு தமிழில் 6ஆம் வகுப்பினுடைய இயல் 1 மற்றும் 2 இயல் 1, 2 6ஆம் வகுப்புல வந்து நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ புது தமிழில் இருக்கிற 6ஆம் வகுப்பு தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதனுடைய கொஷின்ஸ் மற்றும் ஆன்சர் கீயை வந்து வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் லிங்க் இருக்கும், இல்லை பிடிஎஃபாகவும் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார் ஆன்சர் கீயை வந்து எடுத்துக்கலாம். எல்லா ப்ரீவியஸ் அதாவது முன்னாடி நடந்த டெஸ்ட் எல்லாத்துக்கும் அதில் ஒரு லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான லிங்க் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி டெஸ்ட் பேட்சுக்கு வந்து சர்வம் குரூப் 2 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், அதில் லோகோ இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராட்சசன் குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெஸ்ட் பேட்சினுடைய டீட்டெயிலாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 2 டாபிக் ஒரு டாபிக் சேர்த்து 50 கொஸ்டின் கொடுக்குறோம். இது டெய்லியும் டெஸ்ட்டு. ஸோ தமிழ்லையும் நடந்துட்டு இருக்கு, ப்ளஸ் ஜிகேலையும் நடக்குது. ஸோ 100 கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்போது அதற்கான முயற்சிகளை நோக்கி நீங்கள் செல்லும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுடைய தெளிவு வந்து பிறந்துக்கிட்டே இருக்கும். தெளிவு பிறக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அறிவு வந்து தன்னைத்தாலே வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற அறிவு வந்து உங்கள் இலக்கை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அந்த இலக்கு என்பது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கும் போது அதற்கான முன்னெடுப்புகளை செய்யணும். கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் என்பது கண்டிப்பா தேவை. ஸ்மார்ட் ஒர்க்கும் கலந்திருக்கின்ற பொழுது அது உங்களுக்கு வெற்றி பாதையை அழைத்து சொல்லும். அதற்கான ஒரு உந்துதலாக சர்வம் ஐஏஎஸ் அகாடமி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னெடுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி கொடுக்குறோம். நீங்கள் வந்து பாருங்க, கொஷின் போட்டு பாருங்க. உங்களுடைய சுய பரிசோதனை செய்வதற்கு இது ஒரு களமாக அமையும் என்று நாம் வந்து ஊக்கம் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆன்சர் கீயை வந்து கொஷின் போட்டுட்டு ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் டெஸ்ட்டில். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டியூட் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.